பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஒரு குடும்பம் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறாங்க. சாப்பிடுறதுக்கான பில் அமௌண்ட் ரூ. 350 பே பண்றாங்க. அதுக்கு 5% இங்க ஜிஎஸ்டி பே பண்றாங்க. அந்த பே பண்ண அமௌண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி அமௌண்ட் போயிருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறாங்க. அதுக்கு ரூ. 350 இங்க பே பண்றாங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அதாவது ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் பே பண்ணிருப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடா மாத்தி மாத்தி கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அந்த குடும்பம் பே பண்ண அமௌண்ட் ரூ. 350. அதுக்கு 5%. அப்போ 350 இன்ட்டு 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே போயிடும். 5 இன்ட்டு 35 175. இங்க ஒரு வகுத்தல்ல 10 இருக்கு. அப்போ ஒரு டி தள்ளி புள்ளி வச்சுமா 17.5. அந்த 17.5 அப்படிங்கிறது 5%. ஸோ மொத்தமாக அவங்க ரூ. 17.50 ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்க. இந்த ரூ. 17.50 அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்த அமௌண்ட் தான் அந்த ரூ. 17.50. ஆனால் கொஸ்டின் கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணிருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த ரூ. 17.50 அப்படியே 2ஆல் வகுத்தமா ரூ. 8.75 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிற ரூ. 8.75 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வரக்கூடிய பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை 2ஆல் வகுத்தமா 2.5%. 2.5% பார்த்தோம்னா சென்ட்ரலுக்கு போகும், 2.5% ஸ்டேட்டுக்கு போகும்.